வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, மரண படுக்கையில் எஸ்பி கடைசியாக ஆசைப்பட்ட ஒரே விஷயம். வீடியோ காலில் கங்கை அமரனிடம் சொன்ன வார்த்தை. இணையதளத்தில் அவரை போற்றும் விதமாக கங்கை அமரன் வெளியிட்டுள்ள வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. வாங்க அந்த வீடியோவில் கங்கை அமரன் என்ன பேசியிருக்காருன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நான் செக்கப் தான் செய்ய போகிறேன், 4 நாட்களில் வந்து விடுவேன், அதன் பிறகு நீ வந்து பாரு, ஹாஸ்பிட்டலில் நீ வர வேண்டாம் என்று சொன்ன கங்கை அமரன் அவர்கள் கூறியிருக்கிறாரு. இந்தியா சினிமாவில் பாடும் நிலா என்று அழைக்கப்படும் பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியன் இப்போது நம்மிடம் இல்லை என்றாலும் அவர் குறித்து சுவாரஸ்யமான தகவல்கள் பலருமே கூறி வராங்க. அந்த வகையில் மரணப்படுக்கையிலிருந்து எஸ்பியினுடைய கடைசி ஆசை குறித்து கங்கை அமரன் ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறாரு. தெலுங்கு படங்களில் பாடிக்கொண்டிருந்த எஸ்பி பாலசுப்ரமணியன் 1969ஆம் ஆண்டு வெளியான எம்ஜிஆருடைய அடிமை பெண் படத்தில் இடம்பெற்றுள்ள 1000 நிலவே என்ற பாடல் மூலம் தமிழில் அறிமுகமானார். இந்த படம் எம்ஜிஆருடைய திரை வாழ்க்கையில் பெரிய வெற்றி படமாக இருந்தது. மேலும் KV மகாதேவன் இசையில் பாடல்கள் அனைத்துமே வெற்றி பெற்றது. அதனைத் தொடர்ந்து MS வெளியிட்ட முன்னணி இசையமைப்பாளர் இசையில் பல பாடல்களை பாடியிருக்கிறாரு. தமிழ் சினிமாவில் பல முன்னணி இசையமைப்பாளர்கள் இசையில் முன்னணி நடிகர்கள் பலருக்குமே தனது குரல் மூலம் ஹிட் பாடல்களை கொடுத்து SPB பல ஆண்டுகளாக ரஜினி படத்தில் ஓப்பனிங் பாடலை பாடியிருந்தார். அதே போல் இளையராஜா இசையில் பல பாடல்களை பாடியுள்ள SPB இளையராஜாவுக்கும் இடையே நெருங்கிய நட்பு இருக்கிறது. குறிப்பாக இளையராஜா சினிமாவில் இசையமைக்க தொடங்கும் முன்பே அவருடைய நட்பு இருந்தது. 1960களில் பாடகராக அறிமுகமாகின்ற SP இளையராஜாவின் குழு வெளியூருக்கு கச்சேரிக்கு செல்லும்போது அவர்களுடன் பாடுவதற்கு SP சென்றார். அப்போது தெரிந்த முகம் SP தான் என்பதால் அவருக்காக மக்கள் கூட்டம் வரும் அளவுக்கு இருந்தது. ஒரு கட்டத்தில் சினிமாவில் இசையமைக்க தொடங்கிய இளையராஜா இசையில் SP பல பாடல்களை பாடியிருக்கிறார். அதே போல் அவர்களுடைய நட்பும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. இவர்களுடன் கங்கை அமரன் ஒருவர். இந்த நிலையில் SP மருத்துவ சிகிச்சை குறித்து நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய கங்கை அமரன், அவன் மருத்துவமனைக்கு போகும்போது நான் ஃபோன் போட்டேன், நான் செக்கப்பு தான் செய்ய போகிறேன், 4 நாட்களில் வந்து விடுவேன் என்று, அதன் பிறகு நீ வந்து பாரு, ஹாஸ்பிட்டலுக்கு நீ வர வேண்டாம் என சொன்னார். அதன் பிறகு அவன் சாக போகிறான் என்று எனக்கு தெரிந்தவுடனே வீடியோ காலில் செய்தபோது மூக்கில் பைப் வைத்திருந்தான். அதை பார்த்து நீ பாடுவதற்கு ஹெட்ஃபோன் போட்டதா, அதை தகர்த்தெறிடா என்று சொன்னான். மரணப்படுக்கையிலிருந்து SP அப்போது இளையராஜாவை பார்க்க வேண்டும் என்று ரொம்ப ஆசைப்பட்டான். கங்கை அமரன் கூறியிருந்தார். கடந்த 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி SP மரணம் அடைந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பேசிய வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.